அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. சிந்தனைனா என்ன, அது எப்படி வருது, அது எப்படி ஒரு மனிதனை டிஸ்டர்ப் பண்ணுது, ஒரு வாழ்வாதாரத்தையோ அவர்களுடைய வளர்ச்சியோ தடுக்குது என்கின்ற பட்சத்தில் நம்ம பார்த்தோம்னா, ஒரு மனிதனுக்கு தானாக வர்றது ஒரு வகையான எண்ணம். அது பொதுப்படையாக எல்லாத்துக்குமே அந்த எண்ணம் வரும். நீங்கள் பார்க்கறது, கேட்குறது, வெளியில் நடக்கிறது எல்லாமே அந்த எண்ணம் உள்ளுக்குள்ளே போகும், மறைஞ்சிரும். ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே போன எண்ணத்தை நீங்கள் திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி ஏன், எதற்கு, எப்படின்னு செயல்பட்டு அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது தான் சிந்தனை. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, நான் எதையுமே நினைக்கல, அது தானாக வருதுன்னா, அப்போ உள்ளுக்குள்ளே அது ரிலேட்டடாக உங்களோட அறிவு பாதையில் நிறைய சேகரித்து வச்சுருப்பீங்க. நீங்கள் ஒரு அர்த்தத்தையும் வச்சுருப்பீங்க. அதுக்குள்ளே நீங்கள் திரும்ப நினைவுபடுத்தி பார்க்குறப்ப தான் அந்த சிந்தனை உங்களுக்கு திரும்ப திரும்ப வரும். இப்படி தான் எங்ககிட்ட ஒருத்தங்களை கூட்டிகிட்டு வர்றாங்க. 27 வயது மதிக்கத்தக்க ஒரு நபரை. இவர் வேலைக்கு போக விருப்பமில்லை, எதுவுமே ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க, எதையோ இழந்த மாதிரியே இருக்காங்க, எதுலேயுமே ஒரு சோக நிலையில் இருக்காங்க, தன்னிச்சு தானாக முடிவெடுத்து எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள ஒரு கன்சல்ட் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது, என்ன பண்ணுதுன்னு கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, எனக்கு வீட்டுக்குள்ளே இருந்துட்டா நல்லா இருக்குது, வெளியில் போக பிடிக்கல, உறவினர்கள்கிட்ட பேச பிடிக்கல, எனக்கு தனிமையில் இருக்க பிடிக்குது, எனக்கு எதையாவது படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது, எனக்கு யார் கூடயும் இணைந்து செயல்பட முடியல, எனக்கு இதில் எல்லாம் ஆர்வமே வரல, என்னோடய பெற்றோர்கள் என்னை கம்பல் பண்ணுறாங்க, இப்படி இருக்கக்கூடாது, மேரேஜ் பண்ணுற வயசு வந்துருச்சு, நீ வேலைக்கு போகணும், திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுறாங்க, என்னை ஏன் இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க, எனக்கு இதில் ஆர்வமே இல்லை, எனக்கு இதையெல்லாம் சிந்திச்சு சிந்திச்சு இவங்க ஒரு பக்கம் இப்படி சொல்கிறாங்க, என் மனசு ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணுது, இதையெல்லாம் நினச்சி நினச்சி எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு அழுகையாக வருது, யாராவது வீட்டுக்குள்ளே பேச வந்தாங்கன்னா கோபம் வருது, உதாரணத்துக்கு சாதாரணமாக பேரண்ட்ஸு சாப்பிடுன்னு சொன்னாங்கூட எனக்கு டென்ஷன் ஆகுது, தூங்க முடியல, தூங்குனா பல கனவுகள் என்னென்னமோ புது புது கனவுகளாக வருது, ஒரு கொலை பண்ணுற மாதிரி, துரத்துற மாதிரி, பாம்பு கடிக்கிற மாதிரி, ஒரு மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி, குடும்பத்தில் எல்லாரும் விபத்துக்கு உட்பட்ட மாதிரியும், தன்னை யாரோ தொடர்ந்து பின் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும் மண்டைக்குள்ளே ஓடி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, இதனால் எனக்கு யூரின் வர மாட்டேங்குது, சாப்பிட முடியல, கோபம் வருது, அழுகையாக வருது, எனக்கு சூசைடல் தாட்டும் கூட வருது, என்னால் எல்லாரும் இப்படி கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, என்னை நானே இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிறேன், எதுக்கு இந்த உலகத்தில் நம்ம வாழணும்னு சொல்லி தற்கொலை எண்ணத்துக்கும் கூட என் மனசு போகுது, அதுக்கான முயற்சிகளும் கூட நான் செய்கிறேன், ஆனால் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல, இதுக்கெல்லாம் என்ன தீர்வுனே தெரியல, என் மனசு நான் ஸ்டாப்பாக எதையாவது ஒன்று திங்க் பண்ணிட்டு தான் இருக்குது, ரிலாக்ஸாகவே இருக்க மாட்டேங்குது, ஆனால் எதையாவது ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கலான்னு தோணுது, படிச்சுக்கிட்டு இருந்தாலும் அப்படி தான் இருக்குது, இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் உங்களோட நிறுவனத்தின் நம்பர் கிடைத்தது, பெற்றோர்கள் மூலியமாக கன்சல்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அப்போது நாங்கள் முதல் உதவி ஆலோசனையாக அவங்களுக்கு இந்த தாட் டயாலிசஸ்ன்னு சொல்கிறோம். இந்த தாட் இவங்க ஆரம்ப 27 வயது அப்படிங்கிறப்ப இவங்களோட ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இவங்களோட வாழ்க்கை சூழல், வளர்ப்பு முறை, இதையெல்லாம் முதல் கட்ட ஆய்வில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 2 கட்ட ஆய்வுகளுக்கு அடுத்தது அவங்க லேசாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் இப்போ அந்த தாட் எனக்கு வருது, ஆனால் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தொடர்ந்து இவர்களுக்கு இந்த சைக்கலாஜிக்கல், அதாவது உளவியல் வழிகாட்டுதல் சிகிச்சை தேவைன்னு சொல்லி ஒரு 3 மாதத்திலிருந்து குறைந்தது 1 வருடங்கள் இவர்களுக்கு தேவைன்னு சொல்லி வலியுறுத்தி தொடர்ந்து இவங்களுக்கு கன்சல்டிங் கொடுக்குறப்ப இவங்களோட பிரச்சனையிலிருந்து விடுபட்டு இவங்க வெளியில் இயல்பான முறையில் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு திருமணமாகி குழந்தைகளும் கூட பிறந்து விட்டது. அப்போ இவங்களோட தாட்டை யாருக்கிட்ட சொன்னாலுமே புரியாதுங்கிறது தான் உண்மை.
அப்போ பெற்றோர்களிடத்திலும் இவர்கள் சொல்கிறாங்க, உறவினர்களிடத்திலும் சொல்கிறாங்க, நண்பர்களிடத்திலும் சொல்கிறாங்க. தன்னோட பிரச்சனை வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட, அதாவது பாதிக்கப்பட்ட நபரும் குடும்ப நபர்களும் இதை வெளியிலேயே தெரியக்கூடாது, தனக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் தனக்குள்ளேயே இருக்கட்டும் சொல்லி மூடி மூடி மறைச்சிக்கிட்டு இதோட முற்றிய நிலையில் வர்றப்ப தான் எங்களுக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. இதை மாற்றுறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதுக்கு. எந்த பிரச்சனையுமே ஆரம்பத்தில் பார்க்குறப்ப சுலபமாக இதை முடிக்க முடியும். இதோட தீவிரத்தன்மை அதிகமாகத்தான் இதோட டியூரேஷன், அதாவது இதிலிருந்து வெளிவரக்கூடிய கால தாமதம் அதிகமாகிறது. அதாவது பாதிக்கப்பட்ட நபரின் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே மிக குறுகிய நேரத்தில் இதை குணப்படுத்த முடியும். இல்லைன்னா இதுக்கான கால நேரம் அதிகமாகும். கண்டிப்பாக இது மருந்தில்லாமல் இவர்களை வழிகாட்டுதல், உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சையின் வழிகாட்டுதல் மூலியமாக இவர்களின் பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வந்து இவர்களை இயற்கையோடும் குடும்பத்தோடும் சமூகத்தோடும் இணைந்து வாழ வைக்க முடியும். அதற்காக தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்டாரிங் தெரப்பி கொடுத்து கொண்டு வருகின்றோம்.